இங்க நிறைய பேரு லைஃப் பார்ட்னரை ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி சூஸ் பண்றாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஆனா அந்த பாலிசியை படிக்க மறந்துடுறீங்க. எல்லாமே அவங்க வார்த்தையில மெனிப்புலேட் பண்ணுறத முழுமையாக நீங்க நம்புறீங்க. அப்புறம் அடிபட்டு முடிஞ்சனே எனக்கு இது கவர் பண்ணல, அது கவர் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க கல்யாணம் பண்ணுறது உங்க லைஃப் பார்ட்னரை கொடுத்த அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் இல்லை. நீங்க கல்யாணம் பண்ண போறது அவங்களோட கெட்ட பழக்கங்களை, அவங்களோட சோம்பேறித்தனத்தை, அவங்களோட கேரக்டரை, அவங்க ஃபேமிலியை, அவங்க ஃப்ரெண்ட்ஸை, இதெல்லாம் சேர்த்து தான். இதுல உங்களோட காதல், உங்க எதிர்பார்ப்பு எல்லாமே காலம் போற போக்குல அப்படியே மறைஞ்சிரும். இந்த கல்யாண வாழ்க்கையில ஒரு ஹீடன் பார்ட் இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சரை பில்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. இது எல்லாமே உங்களை அறியாமலே உங்க லைஃப் பார்ட்னர் அதை ரீஷேப் பண்ணி நீங்க எதிர்பார்க்காததை நோக்கி போவீங்க. கடைசியில திரும்பி பார்த்தா கண்ணை கட்டி காட்டல விட்ட மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு பாதையில அடுத்தவங்க போட்டு முடிச்சில அடுத்தவங்கக்குள்ள இருக்கிற சர்க்கிள்ல நீங்க வாழ்வீங்க. உங்க லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட காதலை தாண்டி, உங்களோட ஃபீலிங்கை தாண்டி அவங்களோட வார்த்தையை ரொம்ப நீங்க கவனிக்கணும். அவங்க எப்படி அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அவங்க எப்படி ஒரு நேரத்தில் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அவங்க சேவிங் எப்படி பண்றாங்க, அவங்க ஹெல்த் எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்களோட லைஃப் ப்ராக்ரஸ்க்கு அவங்க ஏதாச்சும் முயற்சி எடுக்கிறாங்களா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி உங்க கூட பிஹேவ் பண்றாங்க, எப்படி உங்க கூட நடந்துக்கிறாங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அண்ணன், தம்பி, அவங்க கல்யாணம் பண்ண அதர் பார்ட்னர்ஸ், இவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட attitude, அந்த வீட்டுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இதெல்லாம் உங்களை ஃபியூச்சர்ல டிஸ்டர்ப் பண்ணமான்னு நீங்க பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணணும். உங்களோட the way of speaking, அவங்க எப்படி அவங்க கூட பேசுறாங்க, இதெல்லாம் உங்களோட டாமினேட் பண்ணுதா, இல்லாட்டி டிசிஷன் அவங்க ஒன்று தான் எடுக்க முடியுமா, இல்லாட்டி கலந்து எல்லாமே டிசிஷன் எடுக்க முடியுமான்னு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வீட்டில் அவங்க எடுக்கிற முடிவு கூட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா, அவங்களால அடாப்ட் பண்ண முடியுமான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க நிறைய பேர் கெமிஸ்ட்ரி போதும்னு பார்த்துட்டு அவங்களோட கேரக்டரை அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. நீங்க தேடுற வாழ்க்கை துணை சந்தோஷமான மூமெண்ட் பிஃபோர் மேரேஜ் உருவாகுது. அதுல ஒண்டி இல்லைங்க. அழகான அட்மாஸ்பியரை தினைக்கும் உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுப்பாங்களே, அது இல்லைங்க. லைஃப் பார்ட்னர் டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். உங்க கூட சேர்ந்து உங்க லைஃபை பில்ட் பண்றவங்க. நிறைய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள போறீங்க. 90% அந்த பிரச்சனையில போரான ஒரு டைம் தான் நீங்க பாஸ் பை பண்ண போறீங்க. அதுல நிறைய பேர் உங்க சொந்தக்காரங்க, உங்க தெரிஞ்சவங்க, கூட்டாளி, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை புட் டவுன் பண்ணறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப அவங்க அவங்க பக்கம் சாஞ்சுக்கிட்டு உங்களை கை தட்டி சிரிக்க போறாங்களா, இல்லாட்டி உங்க கூட நின்று தோಳು தட்டி எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம சேர்ந்து சந்திப்போம்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா இருக்க போறாங்க. நீங்க தான் சூஸ் பண்ணணும். சும்மா ஒரு சந்தோஷமான ஒரு டைம்ல நீங்க ரெண்டு பேரும் இதுதான் உலகம்னு நினைச்சீங்க,